ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த நாளும் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அதற்கு உதவி செய்கிறது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் நம்மை வழி நடத்தி செல்லும். லூக்கா 1:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. நீங்க கர்த்தரின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்றதற்கு உதாரணம் இந்த வசனம். சகரியாவும் எலிசபெத்தும் நீதிமான்களாக இருந்தார்கள், தேவனுக்கு பயப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவருடைய கட்டளைகளை எல்லாவற்றையும் பின்பற்றி கொண்டிருந்த ஒரு நல்ல குடும்பமாக அவர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை. அப்ப அந்த காலத்துல யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா அவர்கள் மேல தேவனுடைய சாபம் இருக்குன்னு சொல்லி பொதுவாகவே மக்கள் பேசிக்கொள்வார்கள், யூதர்கள் பேசிக்கொள்வார்கள். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், தேவன் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏற்ற காலத்துல தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல பொழிகிறவர். இந்த சகரியா என்பவன் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டு பலி செலுத்தி கொண்டு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அப்படி ஒரு நாள் தான் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய தூதன் அங்கே தோன்றுகிறார். சகரியா இடத்துல சொல்கிறார், பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதலுக்கு பதில் அளிக்கப்பட்டது. தேவன் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வேண்டுதலுக்கு பதிலை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய காலத்துல அவர் ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். அந்த கர்த்தருடைய காலம் வரும்பொழுது தேவன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார். என்னன்னா, இவங்களுக்கு ஒரு குமாரனை தரணும், ஒரு பையனை தரணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அதுவும் சாதாரண ஒரு மகன் கிடையாது. தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகனை அவங்களுக்கு கொடுக்கிறார். அதுவும் சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது. இயேசுவே சொல்கிறார், யோவானை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இதுவரைக்கும் எழும்பினதே கிடையாது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய அளவு பெருகி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய தூதன் சகரியாவுக்கு தோன்றி சொன்ன வார்த்தை, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அதைத்தான் சொல்கிறார். உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய ஜெபம் எதுவாக இருந்தாலும் அவைகளை தேவன் கேட்டிருக்கிறார். அவைகளுக்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய காலம் வரும்பொழுது அந்த பதிலை, அந்த ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஆகவே தேவனுடைய காலம் எது என்பது நம்மளுக்கு தெரியாது. நாம் காத்து கொண்டு பொறுமையாக இருக்கும் பொழுது தேவனுடைய காலத்துல அவருடைய ஆசீர்வாதம் சிறந்ததாய் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். இன் காட்ஸ் டைம் யூ வில் ரிசீவ் காட்ஸ் பெஸ்ட். தேவனுடைய காலத்தில் தேவனுடைய சிறந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள், தேவனை துதித்து கொண்டே இருங்கள். சகரியா எப்பொழுதும் செய்கிறது போல ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணி கொண்டு அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருந்தார். நீங்களும் நானும் அதவே செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய காலத்தில் தேவன் சிறந்ததை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததை காணும்படிக்கு இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.